குடும்ப மற்றும் சமூக உறவுகள் நிலைத்திருக்க நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்ன, பண்புகள் என்ன என்பதை பற்றி இந்த சுருக்கமான நேரத்தில் மிகவும் சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு முஃமினுக்கு இறைவன், குறிப்பாக இஸ்லாம் எமக்கு வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமே என்னவென்று சொன்னால், ஏகத்துவத்திற்கு பின்னால் ஈமான், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல் என்ற அந்த ஏகத்துவத்திற்கு பின்னால் அவன் கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமையான வணக்க வழிபாடுகளுக்கு பின்னால் இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய அமல் ஒன்று இருக்கும் என்றால் அது குடும்ப மற்றும் சமூக உறவுகளை பேணுதல் என்பதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சமூக உறவுகள் விஷயத்தில் சில இடங்களிலே நாம் அவர்களுக்கு விரோதமாக, அவர்களோடு முரண்பட்டு, அவர்களை விட்டு ஒரு படி பின்னின்று ஒதுங்கி நிற்பதற்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த மார்க்கத்தோடு அவர்கள் முரண்படுகின்ற இடம் மட்டும்தான். அந்த மார்க்கத்தோடு முரண்படுகின்ற இடத்தில் அவர்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், அவர்கள் எப்படிப்பட்ட அந்தஸ்திலே உள்ளவர்களாக இருக்கலாம், அந்த விடயத்தில் அவர்களுக்கு வழிபட வேண்டாம் என்று என்ன செய்கிறது குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு சொல்கிறது. ஆனால் அது தவிர அந்த இடத்திலும் கூட அவர்களுடைய உறவுகளை முறித்துக் கொள்வதையோ, அவர்களிடத்தில் கடினமாக நடந்து கொள்வதையோ இஸ்லாம் என்ன செய்யவில்லை, எமக்கு வழிகாட்டவில்லை. எனவே இஸ்லாமிய சமுதாயத்திலே அதனூடாக மிகப்பெரிய நன்மையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன செய்கிறான், வைத்திருக்கிறான். மறுமையிலே பலர் இபாதத்திலே, வணக்க வழிபாடுகளிலே, இந்த சமுதாயத்திலே உள்ள எத்தனையோ தவறுகளிலே விட்ட குறைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா எதனூடாக மன்னிக்கிறான் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த குடும்ப சமூக உறவுகளை அவர் பேணியதன் மூலம் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், மன்னிப்பதை நாம் என்ன செய்கிறோம், பல ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் இலகுவாக நன்மைகளை தேடிக்கொள்ள முடிந்த பல இடங்களில் ஒன்று இந்த உறவுகளை பேணுதல் என்பது. இந்த விடயத்தில் நிறைய பேர் தோல்வி அடைவதற்கான காரணங்கள் என்ன என்பதைத்தான் இந்த தலைப்பினூடாக சுருக்கமாக உங்களுக்கு என்ன வழிகாட்டலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மார்க்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே தன்னோடு முரண்பட்டவர்களை பார்த்து சொன்ன விஷயம் என்ன என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு உறவு இருக்கிறது, ஒரு இரத்த உறவு இருக்கிறது. அந்த இரத்த உறவை நான் நினைத்துக் கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். முரண்பட்டு தன்னை சூனியக்காரன், தன்னை பொய்யன், ஏமாற்றக்கூடியவர் என்று நஊதுபில்லாஹி மின் இந்த வார்த்தைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மக்களை பார்த்து நபிகளார் சொன்ன வார்த்தை அது. என்ன சொன்னார்கள் என்றால், எனக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு இரத்த உறவு இருக்கிறது, அதை நான் என்ன செய்கிறேன், நினைத்துக் கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உறவை பேணுதல் என்பது முரண்படக்கூடிய ஒரு இடம் நமது குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாமல் வம்புத்தனமாக முரண்பட்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் அந்த விஷயத்தில் வழிபடுதல் மாத்திரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், விலகிக் கொள்கிறோம். மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களிலும் உறவை உச்சகட்டமாக பேணுவதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. சமூக குடும்ப உறவு இரண்டையும். இதன் ஊடாக மிகப்பெரிய நன்மைகளை நாம் என்ன செய்யலாம், அடைந்து கொள்ளலாம். நாளை மறுமையில் நாம் எழுப்பப்பட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் விசாரிக்கப்படுகிற நேரத்தில் எமது தொழுகைகளிலே, எமது நோன்பிலே, எமது ஹஜ்ஜிலே, எமது திக்ர்களிலே, எமது இபாதத்துகளிலே எத்தனையோ குறைபாடுகள் வரலாம். நாம் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கலாம். அவைகளெல்லாம் இந்த சமூக குடும்ப உறவில் நாம் கடைபிடித்த சில பண்பாடுகள் மன்னித்துவிடும். அவைகளெல்லாம் இந்த சமூக குடும்ப உறவில் நாம் பேணிய பேணுதல்கள் மன்னித்து விடும், அணைத்து விடும் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஏன் அந்த சமூக குடும்ப உறவுகள் இவைகளிலே நிறைய எங்களால் பேணுதல் காட்ட முடியாமல் இருக்கிறது? இங்கு உள்ள யாராக இருந்தாலும் சரி, குடும்பத்திலே யாரோடாவது சண்டை பிடித்திருப்போம், பகைத்திருப்போம். சில நிலைப்பாடுகளை எடுத்து இவர்களை மரணம் வரை பேசக்கூடாது, அவர்களை மன்னிக்க வேண்டிய அளவுக்கு நான் மன்னித்து விட்டேன்,
அல்லது சமூகத்திலே இவரோடு நாம் பழகக்கூடாது, இவரை நான் விட்டுக் கொடுக்க வேண்டிய அளவுக்கு விட்டுக் கொடுத்து விட்டேன் என்ற சில முடிவுகளோடு இல்லாமல் இருக்கின்றவர்கள் மிக குறைவாகத்தான் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். இந்த பிடிவாதங்கள், இந்த நிலைப்பாடுகள் எமக்கு உருவாகுவதற்கு காரணம் என்ன? உண்மையிலேயே சமூக உறவுகளை நாம் சிறப்பாக புரிந்திருக்கிறோமா என்பதை ஒரு சில வழிகாட்டல்கள் நமக்கு தெரிந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் அடுத்த கட்டத்தை அடையலாம். எத்தனையோ வெற்றிகள் இந்த சமுதாயத்தில், எத்தனையோ வெற்றிகள் வருவதற்கான மிக முக்கியமான காரணமே அவர் செய்யாததல்ல, அவர் சில விஷயங்களை தவிர்த்திருந்தாலே என்ன செய்திருக்கலாம், இந்த சமுதாயத்திலும் குடும்பத்திலும் மிகப்பெரிய வெற்றியையும் நாளை மறுமையில மிகப்பெரிய நன்மையும் என்ன செய்திருக்கலாம், அடைந்திருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவுலிக். அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாகத்தான் நீங்கள் மிகவும் மென்மையாக அவர்களோடு நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடின சித்தமுடையவராக, கடினமான வார்த்தைகள் பேசக்கூடியவராக இருந்திருந்தால் உம்மை விட்டு அவர்கள் எப்பொழுதோ வெறுண்டோடி இருப்பார்கள் என்றார். நபிகளார் அஹ்லாக்கால் மிகவும் சிறந்தவர்கள். அவர் சுமந்திருப்பது அல்லாஹ்வுடைய வஹி. அப்படி இருந்தும் கூட மக்கள் என்ன செய்திருப்பார்கள், வெறுண்டோடி இருப்பார்கள், உங்களது பண்பாடு மென்மையாக இல்லாது விட்டால் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இதில் மிக பிரதானமான இந்த சமூக உறவுகளையோ குடும்ப உறவு, நீங்கள் எல்லா இடத்திலையும் நாம் சொல்லக்கூடிய இந்த 4-5 விடயங்களை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். இந்த சமூக உறவிலே நாம் புரிந்து கொள்ளாத சில மூடலான விஷயங்கள் இருக்கின்றன. அவைகளை சிலர் புரியாமலேயே மரணித்து விடுகிறார்கள். அதில் மிக பிரதானமானது என்ன என்று சொன்னால், யாருக்கு எந்த இடம், எந்த அந்தஸ்து வழங்கப்பட வேண்டுமோ அவைகள் வழங்கப்படாமை. இதுதான் சமூக உறவுகள் உடைந்து போவதற்கான காரணிகளில் மிக பிரதானமான காரணிகளில் இதுவும் ஒன்று. உதாரணமாக, எம்மை விட வயதில் மூத்தவர் ஒருவர் இருக்கலாம். தந்தை, தாய், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அதுபோல சமுதாயத்திலே ஒரு வயது மூத்தவர், ஒரு அனுபவமிக்கவர், ஒரு தலைவர், வீட்டிலே ஒரு முதியவர், குடும்பத்திலே ஒரு அண்ணன் அல்லது அக்கா, இப்படி இருக்கக்கூடிய உறவுகளை சரி பிழை என்கின்ற கோணத்தில் மாத்திரம் நாங்கள் அணுகுவது. அவர் செஞ்சது சரியா, பிழை, பிழை யார் செஞ்சாலும் பிழைதான். இந்த கோணத்திலேயே எல்லாரையும் நாங்கள் அணுகுவது பல உறவுகள் முறிந்து போவதற்கு மிக முக்கியமான காரணம். அதாவது இவர்களெல்லாம் தந்தை, தாய், அதே போல மூத்தவர்கள், அண்ணன்மார்கள், சமுதாயத்திலே வந்து அனுபவமிக்கவர்கள், தலைவர்கள், இவர்கள் செய்தது சரியா பிழையா என்ற கோணத்தில் மாத்திரம் அணுகுவதும் பல உறவுகள் இல்லாமல் போவதற்கான காரணம். இதுதான் அவர்களுக்குரிய அந்தஸ்து என்றால் இதில் சிறியவர் பெரியவருக்கு வித்தியாசம் இல்லை. சிறியவர் பிழை செய்தாலும் பிழைதான், பெரியவர் பிழை செய்தாலும் பிழைதான், தந்தை பிழை செய்தாலும் பிழையதான், பிள்ளை பிழை செய்தாலும் பிழைதான் என்கின்ற கோணத்தில் அணுகினால் இந்த இடத்தில் பெரியவர் என்பதற்காக என்ன விஷயம் அவருக்கு கிடைத்தது, மூத்தவர் என்பதற்காக என்ன விடயம் அவருக்கு கிடைத்தது, அண்ணன் என்பதற்காக என்ன விடயம் கிடைத்தது, இந்த விடயத்தில் நாங்கள் நிறைய தவறு விடுகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் ஒருவரை அணுகுகின்ற முறை சரி பிழை என்ற அடிப்படையில் இருக்கக்கூடாது. அதாவது பிழையை சரி என்று சொல்வதல்ல, அல்லது சரியை பிழை என்று சொல்வதல்ல. சரி சரிதான், பிழை எப்பொழுதும் பிழைதான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் செய்தவரை பொறுத்து அது பொறுக்கப்பட வேண்டும். செய்தவரை பொறுத்து அது பொறுக்கப்பட வேண்டும். ஒரு சிறியவர் செய்கிற நேரத்தில் நீங்கள் கோபத்தில் தட்டி அதுக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம். ஆனால் ஒரு அனுபவமிக்கவர், ஒரு சமுதாயத்தில் ஒரு தலைவர், அந்த சமுதாயத்துக்காக சுமந்தவர், ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு அண்ணன், ஒரு அக்கா அந்த பிழையை விடுகிற நேரத்தில் அது பிழைதான். ஆனாலும் அவருடைய அந்தஸ்திலிருந்து அவர் எங்களை என்ன செய்திருக்கிறார், அணுகி இருக்கிறார். ஆனால் அந்த முடிவில் அவர் பிழை விட்டிருக்கலாம். அவர் அந்த அந்தஸ்திலிருந்து என்ன செய்திருக்கிறார், எங்களை அணுகி இருக்கிறார் என்ற கோணத்தில் நாம் அணுக வேண்டும். ஒரு சம்பவம், காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் மிகப்பெரிய போர் தளபதி, போர் வீரர், இஸ்லாமிய சமுதாயத்திலே மிகவும் தியாகம் மிக்கவர். மரணப்படுக்கையில் வலகதில் தலத்துல் மௌத ஃபீ மபானிஹி, நான் மரணம் வரக்கூடிய இடங்களிலே தேடினேன். மரணத்தை எங்க தேடினேன், மரணத்துக்குரிய இடங்களில் தேடினேன், போர்க்களங்களில் தேடினேன். ஆனால் எனக்கு மரணம் என்ன செய்யவில்லை, வரவில்லை. அல்லாஹ் தஆலா என்னை இங்கே, அதாவது விரிப்பிலே மரணிக்க செய்கிறான் என்று சொல்லி கவலைப்பட்டவர்.
இந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு வெற்றிகளுக்கு காரணமாக அமைந்தவர். இவர் தவறு செய்வதும் அன்றைக்கு அந்த இராணுவத்திலே இணைந்த ஒரு போர் வீரர் தவறு செய்வதும் ஒன்றா? இரண்டும் ஒன்றல்ல. இவருடைய தவறு அணுகப்பட வேண்டிய முறையும் இவர்களுடைய தவறு அணுகப்பட வேண்டிய முறையும் வேறு. பிழைதான். ஆனால் எப்படி அணுகப்பட வேண்டும்? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடத்திலே ஒரு போர் வீரர் யுத்தகலத்திலே, இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் இருந்த யுத்தகலத்திலே வைத்து ஒரு தனி நபரை, அதாவது ஒரு தனி போர் வீரர் எதிர்த்து கொண்டு போய் அவரை, அதாவது தோல்வியடைய செய்தால் அவரிடத்திலே கிடைக்கின்ற அத்தனை சொத்துக்களும் கனிமத்தும் யாருக்கு சொந்தம் என்றால் அந்த தனிநபருக்கு மாத்திரம்தான் என்ன சொந்தம். ஏன்னா அவர் தனியாக போராடினார். ஒரு தனிநபரோடு தனியாக போர்க்களத்திலே போராடினால் அவருக்கு தான் சொந்தம். அவர் எடுத்துட்டு வந்து சொல்றாரு, நான் இந்த எதிரியை தனியாக இந்த யுத்த களத்திலே சந்திச்சு இதெல்லாம் எனக்கு என்ன செஞ்சது, கிடைத்தது என்றார். அதை பார்த்தா மிச்சமா இருக்குது, பொருளாதாரம் அதிகம், வாழ்கள் அது இது கேடங்கள் நிறைய அதிகமாக இருக்குது. அப்போ காலித் பின் வலீத் சொல்றாரு, அதை முழுசா கொடுக்கல, முழுதாக அவருக்கு கொடுக்காமல் கொஞ்சத்தை எடுத்து வச்சிருக்காரு. ஆனா சட்டப்படி பிழை. தனியாக போராடியவருக்கு முழுசாக கனிமத் என்ன செய்யணும், அவருக்கே கிடைக்க வேண்டும். உடனே நான் இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுவேன் என்று இன்னொருவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. அப்ப இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போர்க்களம் முடிந்த பின்னால் இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு வருகிறது. ரசூலுல்லாஹ் காலித் பின் வலீதை அழைக்கிறார். ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறாங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு சொல்றாரு, இஸ்தக்தர்துஹு, அதிகமாக நான் கருதினேன், இது நிறைய இருக்குது, அதனால கொஞ்சத்தை கொடுத்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அத்திஹி, முழுசா என்ன செஞ்சிருங்க, இதை கொடுத்து விடுங்கள். ஏன்னா அதான் சட்டம், தனியே போராடியவருக்கு அதான் சட்டம், அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. கொடுத்துட்டார். தீர்ப்பு வழங்கி வெளியே போனவுடன் காலித் பின் வலீதுடைய சட்டையை பிடிக்கிறார். யாரு? ரசூலுல்லாஹ் எவருக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கினாரோ அவர் பிடிச்சு சொல்றாரு, பழி தீர்த்துட்டனா, நீங்க செஞ்ச வேலைக்குரிய பதில் இப்ப கிடைச்சிட்டா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார். போதுமா? எங்களுடைய வார்த்தைகளை சொன்ன என்னது, இப்ப போதுமா, கிடைச்சுதான்னு கேட்கிறார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செவிகளுக்கு வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் பின் வலீதை அழைத்து சொன்னார், லா துத்திஹி, கொடுக்க வேண்டாம். இது என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம். விட்டு சொன்னமா மசலுக்கும், உங்களுக்கும் உங்கள் உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலி ரஜுலின், ஒரு மனிதர் ஒட்டகங்களை எல்லாம் மேய்த்து அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு நீர் புகட்டக்கூடிய இடத்துக்கு கொண்டு வருகிறார். அந்த நீர் புகட்டக்கூடிய இடத்திற்கு அந்த ஒட்டகங்களை எல்லாம் நீர் குடிக்க வைக்கிறார். நீர் தெளிந்த அந்த நீர், ஒட்டகங்கள் நீர் குடித்த பின்னால் அந்த இடத்திலே கலங்கி போகிறது. குடிச்ச பின்னால கலங்கி போகிறது. இப்ப அந்த நீரில் தான் யார் குடிக்க வேண்டியது? அந்த மேய்த்து வந்தவர் குடிக்க வேண்டியிருக்கிறது. இது போன்றுதான் உங்களது உதாரணம். தெளிந்த நீரெல்லாம் ஒட்டகங்களுக்கு, கலங்கிய நீரெல்லாம் உங்கள் தலைவர்களுக்கா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அங்கே மிகவும் கண்டித்து பதில் சொன்னார்கள். அதாவது ஒரு மனிதன் ஒரு சமுதாயத்தை வழிநடத்தி உருவாக்கி அதை ஒரு இடத்துக்கு கொண்டு வருகிற நேரத்திலே ஒரு களங்கம் அவருக்கு ஏற்பட்டுவிடும், ஒரு பிழை ஏற்பட்டுவிடும், ஒரு தவறு செய்து விடுவார். ஆனால் அவரது அந்த வரலாறு, அவர் கடந்து வந்த வாழ்க்கை, ஒரு தந்தையாக, ஒரு அண்ணனாக, ஒரு அக்காவாக, ஒரு சமூக தலைவராக, ஒரு பள்ளி தலைவராக, ஒரு ஊர் தியாகியாக உருவாகின ஒரு மனிதர் வாழ்க்கையிலே விடுகின்ற ஒரு தவறு அவருடைய டோட்டல் வாழ்க்கையையும் நீங்கள் களங்கப்படுத்துகின்ற இடத்துக்கு போவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. ஒரு தந்தை ஒரு தவறாக முடிவெடுக்கிறார், தந்தை செய்தாலும் தவறு தவறுதான் என்கின்ற அமைப்பில் அதை அணுக வேண்டும். என்ற தந்தை பல சரியான முடிவுகள் எடுத்ததனால் நான் இங்கே இருக்கிறேன். அதனால் ஒரு சகோதரர், ஒரு அண்ணன் ஒரு தவறான ஒரு இடத்திலே வைத்து ஒரு தம்பிக்கு என்ன செய்யறாரு, கோபமாக அடிச்சிடுறாரு, கண்ணம் சிவக்கின்ற அளவுக்கு அடித்து விடுகிறார். அவருடைய வயது 42, இவருடைய வயது 50. ஆனா அவர் அசையாம நிற்கிறார். திருப்பி எந்த பதிலும் என்ன செய்யல, சொல்லல. அவர் அடிச்சது தவறாக கேட்கப்பட்ட பொழுது என்ன சொன்னார்? அடிச்சது எனது அண்ணன், அடிக்கிற உரிமை அவருக்கு இருக்குது, தவறாக அடிச்சிட்டார். தவறாக என்ன செஞ்சிட்டாரு, அடிச்சிட்டாரு. இடம் பிழையை தவிர உரிமை உள்ளவர் எனக்கு அடிச்சாரா இல்லையா? உரிமை உள்ளவர் தான் செஞ்சாரு, தவறாக புரிந்து என்ன செஞ்சாரு, அடிச்சாரு. அண்ணனாக இருந்தாலும் தவறாக அடித்தால் தவறு தவறுதான் என்ற அணுகுமுறையும் இந்த அணுகுமுறையும் மிகப்பெரிய வித்தியாசம். அன்புள்ள சகோதரர்களே,
பல உறவுகள் அதாவது அடிபட்டு போவதற்கு, கலங்கி போவதற்கு இந்த அணுகுமுறை தான் காரணம். அந்த நேரத்தில் அந்த தலைவர் படுற வேதனை, அல்லது அந்த தந்தை படுகின்ற வேதனை, அல்லது அந்த அண்ணன் படுகின்ற வேதனை, அல்லது அந்த அக்கா படுகின்ற வேதனை என்ன தெரியுமா? 20 வருஷம் உங்களோடு பட்ட கஷ்டங்கள், 20 வருடம் உங்களுக்காக இழந்த இழப்புகள், 20 வருடம் உங்களுக்காக சுமந்த சுமைகள், அவைகள் தான் அவன் எண்ணங்களுக்கு. என்ற ஒரு தவறு அவனுக்கு மன்னிக்க முடியாம போயிட்டு, இந்த தவறு அவனுக்கு பொறுக்க முடியாமல் போய்விட்டது என்ற வேதனை தான் அவங்களுக்கு என்ன செய்கிறது? அதிகமாக ஏற்படுகிறது. ஒரு சிறந்த சரபுகளில் ஒரு மனிதர், அவருடைய வீட்டுக்கு வசதியான மனிதர், அதாவது வசதியான காலத்தில் நிறைய விருந்தினர்கள், குடும்பத்தினர்கள் வருகிறார்கள். அப்படி வந்தவர்கள் இவர் வறுமை நிலையை அடைந்த பொழுது வரவில்லை. இவரை அவருடைய வீட்டுக்கு விருந்தினர்களாக வரவில்லை. அந்த நேரத்தில் அவரோட மனைவி கேட்கிறார், என்ன உங்களோட குடும்பம் வசதியான நேரத்தில் வாராங்க, வசதி இல்லாத நேரத்தில் நீங்க வறுமை அளிக்கிற டைம்ல காணலையே என்று சொல்லி. உண்மையிலே நியாயமான கேள்வி. அவர் பதில் சொல்கிறார், அவர்கள் தான் என் குடும்பத்திலே சிறந்த உறவுகள். எனக்கு வசதியாக இருக்கின்ற பொழுது என்னிடத்திலே வந்தார்கள், சிரமமான நேரத்தில் என்னை கஷ்டப்படுத்த அவர்கள் விரும்பவில்லை என்று சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டும் ஒரே விஷயம்தான். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட பண்பாளர்கள் என்பதை காட்டுகின்ற இடம் இது. நீங்கள் எப்படி அதை அணுக வேண்டும் என்பதை காட்டுகின்ற இடம் இது. அன்புள்ள சகோதரர்களே, பல உறவுகளுடைய பிளவுகளை நீங்கள் மீட்டி பாருங்கள். நீங்கள் அந்த இடத்துல எதை பேசி இருக்கிறீர்கள் என்பதை மீட்டி பாருங்கள். அந்த இடத்திலே சரி தவறு என்று பேச போய் வந்த பிழைகள், அவர்களுடைய ஒரு தாய் அதிகமாக வேதனைப்படுவதும் அதிகமாக கவலைப்படுவதும் நீங்க அவங்கள பிழை என்று சொல்கின்ற பொழுது, நீங்கள் அவரை தவறு என்று சொல்கின்ற பொழுது. ஏன் தெரியுமா? அது தவறு இல்லை என்று அவன் நினைக்கல, அது பிழை இல்லை என்று நினைக்கல. நீ எனக்கு தவறு பிழை சொல்லுகின்ற இடத்துக்கு வந்துட்டாயே என்ற வேதனை தான். அவர்களுக்கு அது தவறு என்று தெரியும், அது அவர்களுக்கு பிழை என்று தெரியும். உங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன என்று சொன்னால், உனக்கு ஒரு தவறு விடுவதற்கு எனக்கு உரிமை இல்லையா? உந்த விஷயத்தில் உரிமையாக நான் முடிவெடுத்து ஒரு பிழை விடுவதற்கு உரிமை இல்லையா என்பதுதான். பல உறவுகள் சிதைந்து போவதற்குரிய மிக பிரதானமான காரணம் இது. ஆட்சியாளர்கள் தொடக்கம் அவரவர்களுடைய இடத்திலிருந்து தவறுகள் பெரிதாக இருக்கும். உங்களுடைய கஷ்டத்திற்கேற்ப உங்களது சுமைகள் என்ன செய்யும்? பெரிதாக இருக்கும். உங்களது சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள் கேட்ப நீங்கள் சுமந்த சுமைகளுக்கு ஏற்ப உங்களோட தவறுகள் என்ன செய்யும்? பெரிதாக இருக்கும். இந்த மாதிரி நேரங்களிலே அன்புள்ள சகோதரர்களே, எப்படி அணுக வேண்டும் என்றால், மிகவும் கஷ்டப்பட்டவர், எனக்கு உரிமை உள்ளவர் என்ற விஷயத்தை 4 தவறு விட்டுட்டார், என்ற விஷயத்தில் பிழையா முடிவெடுத்துட்டார், என்ற விஷயத்தில் தவறான முறையில் அணுகிவிட்டார். இதைத்தான் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தி எனக்கு என்ன செய்கிறது? மிக பிரதானமாக சொல்லக்கூடிய செய்தி. நீங்கள் எப்பொழுதுமே அந்த உதாரணத்தை கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒட்டகங்களை மேய்த்து வந்து அந்த நீரை குடிக்க விட்ட பின்னால் களங்கங்கள் அவருக்கும், அவர் அந்த மேய்த்து வந்தார் அந்த நாள் முழுதான சுமைகள், அதனால கிடைத்த சுகங்கள் உங்களுக்குமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அதை மாற்றி அமைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சில பொழுதுகளில் ஆபத்துகளுக்கு ஏற்ப இஸ்லாம் என்ன செய்யும் தெரியுமா? உரிமைகளையும் பங்கிடும். ஆபத்துகளுக்கு ஏற்ப உரிமைகளை பங்கிடும். ஒரு வீட்டிலே மூத்த அண்ணனாக இருக்கக்கூடிய ஒருவருக்குள்ள சுகங்களை போல் சுமைகள் அதிகம். ஒரு வீட்டிலே கடைசி பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு பெரும்பாலும் சுகங்களை போல சுமைகள் அதிகம். சுகங்களை போல் சுமைகளும் அதிகம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஏற்பத்தான் நிறைவு. சில விஷயங்கள் இந்த சமுதாயம் புரிந்து கொள்வதற்கு டைம் எடுக்குது. சில நேரங்களில் சொத்து பிரிப்பு சம்பந்தமாக இதெல்லாம் இந்த அந்தஸ்தை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். அதை வைத்துத்தான் சரிபிழைகள் அணுகப்பட வேண்டும். பிழைதான், சரிதான். ஆனால் சில நபர்களுக்கு ஏற்ப உரிமைகள் என்ன செய்யும்? வித்தியாசப்படும். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிறோம், ஆனா நாங்க எல்லாருக்கும் அப்ளை பண்றது இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, சொத்து பெறுகிற நேரத்தில் சிலர் சொல்வார்கள், ஒரு மகள் ஒரு மனைவி இருக்கிற நேரத்தில் ஒரு தாய் இருக்கிறார், சொத்தை பிரிச்சா எப்படி பிரிக்கணும்? தாய்க்கு 6 ஒன்று போக போகிறது, மனைவிக்கு 8 ஒன்று போக போகிறது, பிள்ளைக்கு அரைவாசி போக போகிறது. பேலன்ஸ் ஆகிறது வந்து அந்த மௌத்தாகின நபருடைய சகோதரிக்கு போகும், அல்லது சகோதரனுக்கு போகும், அல்லது சகோதரன் 2 பேருக்கு என்ன செய்யும்? என்ன கேள்வி வருது? 25 வருஷமா இவரோட நாங்க இருக்கிறோம், 25 வருஷமா அவரோட நம்ம கஷ்டப்படுறோம், 30 வருஷமா இருக்கிறோம். சொத்து எண்ணத்துக்கு தங்கச்சிக்கு போகணும், சொத்து எண்ணத்துக்கு சகோதரனுக்கு போகணும் கேட்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, உறவுடைய அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ் ஒரு சட்டத்தை போடுகிறார் என்றால் கஷ்டங்களுக்கு ஏற்ப சுகங்களை அல்லாஹ் பங்கிடுவான். நீங்க 25க்கு பிறகு அவர்களோட கஷ்டப்பட்டவர்கள், நீங்கள் 25 வயசுக்கு பின்னால் அவரோடு கஷ்டப்பட்டவர்கள், 25 வருடமாக கஷ்டப்பட்டவர்கள் தான்
சகோதர சகோதரி. ஆரம்ப 25 பின்னால ஒரு 25 பிரிச்சுக்கங்க. ஆரம்ப 30 பின்னால 30 பிரிங்க. ஆரம்ப 30 வாழ்ந்தவர்கள் யார்? சகோதரர்களும் சகோதரிகளும். சிரமப்பட்டவர்கள் யார்? சகோதரர்களும் சகோதரிகளும். நீங்க முடிக்கிற நேரம் அவர் சம்பாதிப்பதற்கான ஆரம்ப நேரம். அவர்கள் வாழ்ந்த நேரம் இவர் சம்பாதிப்பாரா சம்பாதிக்க மாட்டாரா, முன்னேறுவாரா முன்னேற மாட்டாரா, குடும்பத்துக்கு செலவழிப்பானா செலவழிக்க மாட்டானா என்ற நேரம். அவர் இருந்த நேரம் உணவு பரிமாற நேரத்தில் அரைவாசி அவருக்கு கொடுக்கணும் அல்லது நாளில் ஒன்று அவருக்கு கொடுக்கணும். தங்களது உணவுகளை பங்கு வைத்த நேரம். அல்லாஹ் சொத்தையும் அப்படி பங்கு வைக்கிறார். எல்லோருக்கும் எப்பொழுதுமே கடைசி தான் ஞாபகம் இருக்கிறது. எல்லோருக்கும் எப்பொழுதுமே ஒருவருக்கு 10,000 மாதம் கொடுத்து வருகிறீர்கள், கடைசி 3 மாதம் கொடுக்கலன்னா எது ஞாபகம் இருக்கும்? அந்த 3 மாதம் தான் என்ன செய்யும்? ஞாபகம் இருக்கும். முந்தி தந்தாரு இப்ப தாராளம் இல்ல என்னமோ தெரியாது என்று இறுதி பகுதி தான் ஞாபகம் இருக்கும். இந்த எங்கள் அடியார்களில் நன்றி உடையவர்கள் குறைவு. ஆனா அல்லாஹ்வுடைய சட்டம் அப்படி இருக்காது. சிரமங்களை அல்லாஹ் தஆலா பகிர்ந்து விடுகிறான் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சிரமங்களுக்கு ஏற்பத்தான் ஒரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுகங்களை பங்கிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு வழக்கு வருகிறது. இதை நீங்க மிக அடிப்படைகளாக புரிந்து கொண்டாலே பல உறவுகளுக்கு நீங்கள் தலை சாய்ப்பீர்கள், மௌனமாக இருப்பீர்கள், அவமானப்படுகிற நேரத்திலும் அமைதியாக இருப்பீர்கள். காரணம், அவர் தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், சில பொழுதுகளில் தன்னை 30 வருஷமாக கவனித்த கணவனாக இருக்கலாம், சில பொழுதுகளில் தன்னை 30 வருடமாக பராமரித்த மனைவியாக இருக்கலாம். அதற்காக நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தால் நீங்கள் மனிதர்களிலே புனிதர்கள், உயர்ந்தவர்கள், பண்பாடு உத்தமர்கள் அர்த்தம். அதற்கு காரணம் உங்களுடைய சிரமங்களை நீங்க என்ன செய்ய உள்ள பொறுத்துக் கொள்கிறீர்கள். எனக்காக கஷ்டப்பட்டவர் ஒரு நாள் ஒரு வார்த்தை விடுவதில் தவறு என்ன இல்லை, எனக்கு எதிராக நடந்து கொள்வதில் தவறு இல்லை. நிச்சயமாக இந்த உறவுக்கு நம்பிக்கையானவர் என்கின்ற இடம். பல உறவுகள் இதனால் தான் என்ன செய்கின்றன, வீணாகின்றன. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு வழக்கு வருகிறது. சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வயல், அதுக்கு பக்கத்திலே ஒரு நீர் அதாவது நீர்நிலை. அந்த அவருடைய வயலை தாண்டி ஒரு அன்சாரியுடைய வயல். இந்த சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த நீர்நிலையுடைய தண்ணீரை தந்த வயலுக்கு எல்லாம் முழுசாக நிரப்பி விட்டு என்ன செய்வார், அங்க திறந்து விடுவார் அடுத்த வயலுக்கு. ஆனா நீர்நிலை பொதுவானது, நீர்நிலை பொதுவானது, எல்லாருக்கும் முடியாது. முழுசா திறந்து விட்டா என்ன செய்யலாம், அதுக்கும் போகும் இதுக்கும் என்ன செய்யும் இருக்கும். இந்த வழக்கு ரசூலுல்லாஹ் கிட்ட வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபைர் இப்னு அவ்வாமை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு தேவையானதை எடுத்த உடனே நீங்க என்ன செஞ்சிருங்க, அன்சாரி தோழருக்கு திறந்து விட்டு விடுங்கள், முழுசா நிரம்பும் வரைக்கும் பார்த்துட்டீங்க அமைப்புல சொல்றாங்க. அன்சாரி தோழருக்கு இது ஒரு அநியாயமான தீர்ப்பு மாதிரி வழங்குது. அந்த அன்சாரி தோழர் எல்லா அன்சாரிகளும் நினைச்சிடக்கூடாது, ஒரு சாதாரண ஒரு அன்சாரி தோழராக இருக்கலாம். இது அநியாயமான தீர்ப்பு மாதிரி வழங்கு. ஏன், நீர்நிலை பொதுவானது, கடல் பொதுவானது, ஆறு பொதுவானது, அப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆறு பொதுவானது, கடல் பொதுவானது, கடலோரத்தில் உள்ளவனுக்கு உரிமை தான் எனக்குள்ள உரிமைன்னு தான் யோசிப்போம். அப்படி யோசிக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ரசூலுல்லாஹ் பார்த்து அவர் சொல்றார், அன்கான அதாவது இப்னு அம்மதி, உங்களுடைய அதாவது தந்தையுடைய சகோதரியுடைய மகன் என்பதனால இந்த தீர்ப்பை சொன்னீங்கன்னு கேட்கிறார் ரசூலுல்லாஹ். எப்படி கேட்டாரு, உங்கள் தந்தையுடைய சகோதரியுடைய மகன் என்பதனால, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா மகன் சுபைர், அதனால தானா நீங்க என்ன செஞ்சீங்க, இந்த தீர்ப்பை சொன்னீங்க என்றவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுபைரே, உங்கள் வரப்பு நிறையும் வரைக்கும் தண்ணீரை நிரப்புங்கள், பின்னர் மேலதிகமாக வருவதை என்ன செய்ய அடுத்தவர்களுக்கு விட்டு விடுங்க. ரசூலுல்லாஹ் இந்த இடங்களில் எல்லாமே காலித் இப்னு வலீதுக்கு உரிமை உண்டு அந்த அரைவாசி பகுதியை எடுத்துட்டு அரைவாசி விடுறதுக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் சட்டத்தை சொன்னார். இங்கேயும் சுபைருக்கு உரிமை உண்டு, முழுமையாக நிரப்பிவிட்டு அனுப்புவதற்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் நல்ல இதை சொன்னாங்க, ஆனா அவர்கள் புரிந்து கொள்ளல. இது ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி தீர்ப்பு சொன்னார்கள் என்று வருது. என்ன காரணம் என்றால், நீர்நிலை பொங்கினால் முதலாவது பாதிக்கப்படுவது எது தெரியுமா, சுபைர் இப்னு அவ்வாமுடைய வயல். அதனுடைய பாதிப்பு முடிந்த பின்னால் தான் அடுத்த வயல் என்ன செய்யும், பாதிக்கும். ஒரு சுனாமி என்று வந்தா முதலாவது பாதிக்கப்படுற யார் தெரியுமா, அந்த கடலோரத்தில் உள்ளவர். அது தாண்டித்தான் அடுத்த என்ன செய்வார், பாதிக்கப்படுவார். பாதிப்புகளுக்கு ஏற்ப நன்மைகளும் என்ன செய்வாங்க, அதாவது இந்த இஸ்லாம் பகிர்ந்து கொடுக்கும். பாதிப்புகளுக்கு ஏற்பத்தான் ஒரு மனிதனுடைய அந்த தவறுகளும் நன்மைகளுக்கு ஏற்பத்தான் அவருடைய தீமைகளும் என்ன செய்யணும், பகிரப்பட வேண்டும். இந்த அடிப்படையை மட்டும் நம்ம புரிந்திருந்தோம் என்றா 50க்கு 50 என்று பார்த்திருக்க மாட்டோம். விளங்கிட்டா, சரிக்கு சரி பிழைக்கு பிழை என்று பார்க்க மாட்டோம். எனக்காக இவர் எவ்வளவு சுமந்தவர், அவர் எனக்கு ஒரு 10 தவறு விடுவதில் தவறு என்ன இல்லை. இதுதானே நம்ம பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிறோம். நம்ம பிள்ளைகிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், வாப்பா என்றதுக்காக உனக்கு 4 சபர் பண்ணலாம் நினைக்கிறோமா இல்லையா? இதுதான் நமக்கு முந்தைய அனுபவசாலிகள்
வயசாளிகள், மூத்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு சகோதரர், ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் பார்க்கிறார், ஒருவருக்கும் இன்னொரு ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது. அவர் ஒரு முஸ்லிம் சகோதரர், இளைஞர், ஒரு வயோதிப நபர். அவருக்கு ஒரு ஸ்டிக்கை வச்சு அடிக்கிறாரு, ஏசுறாரு, அந்த அளவில் ஏசி கொண்டிருக்கிறார். இவர் மாடி வீட்டில் இருந்து அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இவர் எதுவும் சொல்லல, விளங்கப்படுத்தி கண்டிக்கிறார். ஆனா அடியை வாங்கி கண்டிக்கிறார். இவர் இறங்கி போறார் அந்த முஸ்லிம் சகோதரர்கள். எதனால நீங்க இப்படி என்ன செய்ய நடந்து கொள்றீங்க? நீங்க ஒரு இளைஞர் தானே. இவர் இப்படி நடந்து கொண்ட டைம்ல என்ன ஆக்ரோஷப்பட்டு அவரோட என்ன செய்யறாரு, பேசுறார், தடுக்க வேண்டியதுதானே சொல்லி அவர் அவசரமாக சொல்றாரு, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய விஷயம், எங்கள் பெரியவர்களை யார் மதிக்கவில்லையோ, சிறியவர்களுக்கு யார் கருணை காட்டவில்லையோ அவர் என் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால இந்த முதியவரை அவர் அடித்தாலும் ஏசினாலும் பொறுப்பது எனக்கு இஸ்லாம் காட்டிய வழி என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ், அந்த வார்த்தை அவரது உள்ளத்தை ஈர்த்தது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மிக பிரபல்யமான ஒரு நபராக என்ன செய்தார், மாறினார் என்பதை நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். பண்பாடு. அன்புள்ள சகோதரிகளே, இந்த ஒரு விடயத்தை நம்ம ஆழமாக பதிந்து கொண்டோம் என்று சொன்னார், நிச்சயமாக பல இடங்களிலே உறவு பிரச்சனைகளில் சரி பிழை என்று பார்ப்பதை விட்டுவிட்டு அவர் எனது தந்தை, அவர் எனது தாய், வயதில் மூத்தவர், ஊரில் பழையவர், ஊரில் அனுபவம் உள்ளவர், இவர் எனது அண்ணன், இவர் எனது அக்கா என்கின்ற உணர்வுகளோடு நாம் வாழ்ந்திருப்போம். 5 வருடங்கள் 6 வருடம் வாழ்கின்ற கணவன் மனைவிகள் பொறுப்பதை விட 30-35 வருடங்கள் வாழ்ந்த கணவன் மனைவிகள் பொறுப்பது அதிகமாக இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அது தவறாகவே இருந்தாலும், அதே தவறு 35 வருடங்கள் தொடர்ந்தாலும் 35 வருடங்களாக ஒரு வாழ்க்கை என்ன செய்திருக்கிறது, பயணித்திருக்கிறது. அப்படி என்றால் ஏதோ ஒரு நல்ல பண்பு உன்னிடமோ அவரிடமோ இருக்க போய் என்ன இது தொடர்ந்து இருக்கிறது. அப்படி என்றால் அதை பொறுப்பதற்கு மிகவும் தகுதியானவராக நீங்கள் இருக்கிறீர்கள். அது பொறுக்கப்பட வேண்டிய ஒரு தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பலர் அந்த திருமண நாளையே ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். இவரை முடிக்க இருக்கலனா இன்னொரு ஆள முடிக்க இருந்தது, ஆனா 35 வருஷமா வாழ்க்கை போயிட்டு. சுபஹானல்லாஹ், இது 2 பேரும் வரலாறும் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கடத்தி கொண்டே இருப்பாங்க. 35 வருஷம் வாழ்ந்தாச்சு, ஆனா அதை கடத்தி கொண்டே இருப்பார்கள். நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு வேதனையான சம்பவத்தை நீங்கள் இருவரும் சிரித்து கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா உள்ளத்தில் ஒரு வேதனை. அது அன்புள்ள அப்படி இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு தாண்டி விட்டால் அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு ஹைரையே என்ன செய்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்கின்ற அமைப்பில் எங்களது பயணம் இருக்க வேண்டும். எனவே இந்த மிக முக்கியமான ஒரு பண்பாட்டை நாமும் நமது பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் அடிக்கிற நேரத்தில் சில பொழுது அவர் தவறாக அடித்திருப்பார். மோசமாக அடிக்கக்கூடிய ஆசிரியர்களை சொல்லவில்லை, முறையாக தண்டிக்கக்கூடிய ஆசிரியர் ஒரு தவறான கருதுகோளில் அடித்திருப்பார். பிள்ளை வந்து உனக்கு அடிச்சாரான்னு விசாரிக்க வேண்டாம், ஆசிரியர் தான் அடிச்சாரு, ஏதோ விளங்கி அவர் என்ன செஞ்சிருப்பாரு, அடிச்சிருப்பார் என்கின்ற அமைப்பில் பிள்ளைகளை மதிக்க பழக்குங்கள். ஒரு அண்ணனும் தம்பிக்குரிய சண்டை வந்தன ஏன் அடிச்சா என்று விசாரிப்பதை விட அண்ணன் தானே அடிச்சா, கொஞ்சம் சபர் பண்ணி பழகு, இப்படி பழக்குங்கள். இந்த ஒரு மூத்தவர், குடும்பத்தில் ஒரு தலைவர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி ஏசி விட்டார் என்றால் அவர் மூத்தவர் தானே பொறுத்துக்கிறார் என்ற அமைப்பில் பழக்குங்கள். பண்பாடுகளும் உறவுகளும் அவர்களுடைய கஷ்டங்களுக்கும் அவருடைய அந்தஸ்துகளுக்கும் ஏற்ப எமது உள்ளங்களில் நிலை பெறுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு வழியாக அது இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவைகளை புரிந்து இந்த சமுதாயத்திலே குடும்ப சமூக உறவுகளை பேணுகின்ற மக்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உறவை பேணுதல்கள்ல நான் ஏற்கனவே சொன்ன அந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட இன்னொரு செய்தியை சொல்லிவிட்டு அடுத்த 1-2 விஷயங்களை நான் சொல்லுகிறேன். அந்தஸ்துகளுக்கு ஏற்ப நான் பொறுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தாய் தந்தையோட விஷயத்தில் நிறைய விளங்கி வச்சுக்கிறோம். ஆனால் மற்றவர்களுடைய விடயங்களில் நாங்கள் என்ன செய்யவில்லை, அதிகமாக அதை புரிந்து கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு தாய் அனைவருக்கும் தெரியும், உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்ரஹா படையெடுத்து வந்த நேரத்தில், அந்த கௌபாவை உடைக்க வந்த நேரத்தில் வந்த ஒரு அடிமை பெண் தான் அப்ரஹாவுடைய அந்த படையிலே வந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் அப்துல் முத்தலிப்புக்கு அடிமை பெண்ணாக சிறிய வயதில் கிடைக்கிறார். அதுக்கு பின்னால ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு என்ன, அதாவது ஆமினாவுக்காக என்ன செய்றாங்க, கொடுக்கப்படுறாங்க. பின்னர் என்ன அப்துல்லாவுக்கு கொடுக்கப்படுறாங்க. பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்புக்கு அவங்க என்ன செய்றாங்க, காரணமாக என்ன செய்தார்கள், அமைந்தார்கள் இந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா.
இவங்க வளர்ப்பு தாய், சின்ன வயதுல என்ன செஞ்சவங்க, தாய் போல வளர்த்தவங்க, பால் ஊட்டல். அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போறாங்க, சாப்பாடு வைக்கிறாங்க, சாப்பிடுங்கன்றாங்க. நபிகளார் சாப்பிடுவதற்குரிய சூழ்நிலையில் இல்லை, சாப்பிடக்கூடிய அமைப்பில் இல்லை. அங்க உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரை அதட்டி கொண்டே இருந்தார்கள், கடுமையாக அதட்டி கொண்டே இருந்தார்கள். அந்த சாப்பிடாததுக்காக நபிகளார் புன்முறுவல் பூர்த்து கொண்டே இருந்தார்கள். நபிகளார் புன்முறுவல் பூர்த்து கொண்டே இருந்தார்கள். பால் குடி சகோதரியும், அத பால் குடி தாயும் அல்ல, பெற்றெடுத்த தாயும் அல்ல, அழிக்க வந்த படையிலே வந்த ஒரு அடிமை பெண்ணாக இருந்து சுதந்திரமாக ஆகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த தாய். ஆனால் உம்மி பஅத உம்மி, என் தாய்க்கு பின்னால் தாய் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வாழ்ந்தவர்கள். நினைத்து பாருங்கள், அவ்வளவு அதட்டல்களுக்கு மத்தியிலும் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல இடங்களிலே அதட்டியுள்ளார்கள். ஒரு சொத்து மதீனாவுக்கு வந்த நேரத்தில், அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு வந்த நேரத்தில் அந்த சொத்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு டெம்பரரியாக, அதை திருப்பி கொடுக்கப்படணும். நான் திருப்பி தரமாட்டேன்றாங்க உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு பைத்துல் மால்ல இருந்து ஒரு பங்கு கொடுக்கறாங்க, ஒரு பகுதி கொடுக்கறாங்க, இதை வச்சுக்கலாட்டாங்க. அது போதாது, இன்னும் தாங்க இன்னும் தாங்க, கிட்டத்தட்ட 10 முறை கேட்டார்கள். 10 முறையும் நபியவர்கள் அதிகரித்து கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். நீங்க நினைத்து பாருங்கள், உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா வளர்த்த ஒரே காரணமாக நபி அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றால், நாமெல்லாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்திலே இருக்கிறோம். ஒரு இமாம் தந்த மாணவர்களுக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடியது போன்ற ஒரு சபையிலே தாய் வருகிறார். தாய் வந்து சத்தமிட்டு சொல்றாங்க, கோழிகளுக்கு தீனை போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி சத்தமிட்டு சொல்கிறார்கள். அந்த அறிஞர் அந்த இடத்திலிருந்தே எழும்பி போய் அந்த கோழிகளுக்கு தீனியை போட்டு விட்டு வந்து மஜ்லிஸ்ல என்ன செஞ்சாரு, உட்கார்ந்தார். சுப்ஹானல்லாஹ். பண்பாடு. நமக்கு யார் சொல்கிறார், சொல்லக்கூடியவர் யார், எப்படிப்பட்டவர், அவங்க எந்த அந்தஸ்து இருக்கிறாங்க என்பதுதான் நம்மிடத்தில் இருக்க வேண்டுமே தவிர நமது கௌரவம், நமது அந்தஸ்து இவைகள் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த பண்பாடு மாத்திரம் நமது உள்ளத்துக்குள் சேருமாக இருந்தால் மறுமை நாளில் உங்களுடைய அஜிர் ஒரு வேறொரு இடத்திலே இருக்கும். என்ன காரணம் என்றால், பண்பாட்டால் நீங்கள் ஒரு உத்தமர்களாக மாறிவிட்டீர்கள். மக்களோடு நல்ல பண்பாடுகளோடு நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லதி யுஹாலித்து الناس ويصبر على அதாஹம், மக்களோடு பழகி அவர்களுடைய அசௌகரியங்களில் பொறுக்கின்றவர் சிறந்த முஃமின் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பண்பால் உத்தமர்களாக ஒருவர் இருந்து விட்டால், உண்மையிலே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு அறிஞர் எழுதி இருந்தார், மக்களிலே புனிதர்கள் யார், புனிதர்கள் என்று இல்லை, ஆனால் தூய்மையான உத்தமர்கள் யார் தெரியுமா? உன்னால் நீ என்னென்ன சாதித்தாயோ, என்னென்ன சுமந்தாயோ, எவைகளெல்லாம் நிர்வகித்தாயோ, எந்த சக்தியோடு இருக்கிற காலத்தில் நீ ஒரு தலைவராக இருந்தாயோ, அவைகளெல்லாம் செய்ய முடியாத ஒரு வயசு உனக்கு வரும். அந்த அதிகார தோரணை இல்லாமல் போகின்ற ஒரு வயது வரும். அந்த அமைப்பில் பேச முடியாத ஒரு காலம் உனக்கு வரும். அந்த நேரத்திலும் நீ அதிகாரத்தில் இருந்தால், நீ பலத்தில் இருந்தால், நீ அந்த தொனியில இருந்தால், சக்தியில் இருந்தால் எப்படி இருப்பாயோ அதே போலயே உன்னை அணுகி உன்னை பண்பால் நெருங்கியவர் இருக்கிறாரே, அவர் மிகவும் சிறந்தவர். உனக்கு நீ வீல் சேர்ல தான் இருக்கிற, அசைய முடியாது, ஆனா உன்னோட புள்ள வந்து அனுமதி கேட்கிற, வாப்பா இதை செய்யவா, அப்பா போகவா, பாப்பா ஆச்சரியப்படுவார், என்ன நீ முடிவெடுத்துக்க, நீங்க சொன்னாதான் நான் செய்வேன். நீங்க சக்தியாக இருக்கிற காலத்தில் உங்களை எப்படி நீங்க அவர்களை எப்படி நிர்வகித்தீர்களோ அதே போல் நீங்கள் சக்தியற்ற காலத்தில் உங்களை அதே அந்தஸ்திலே வைத்து அணுகக்கூடியவர் பண்பாடு உத்தமர். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியம். இதனால்தான் தன் எதிரி வீழ்ச்சி அடைகின்ற பொழுதும், பலமாக இருந்த எதிரி வீழ்ச்சி அடைகிறானே என்று ஒரு அடுத்த தரப்பில் உள்ளவன் கவலைப்பட்டால் அவன் உண்மையில் பண்பாடு என்ன, ஒரு உத்தமர். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான பண்பாடு. எப்பொழுதுமே அவரவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப நாம் என்ன செய்ய வேண்டும், இவைகளை அணுக வேண்டும் என்பது. அன்புள்ள சகோதரர்களே, பண்பில் மிக முக்கியமான இரண்டாவது காரணத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இது நான் சொல்லக்கூடிய இந்த முதல் தலைப்பு மிக விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. பல கோணங்கள் இதுக்கு இருக்கின்றன. இரண்டாவது என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே நாம் உறவை பேண வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே நாம் உறவில் நடந்து கொள்ள வேண்டும் என்றால், சிறப்பான ஒரு உறவு நமக்கும் மற்றவர்களுக்கும் நிலைக்க வேண்டும் என்றால், அடுத்தவர்களுடைய காரணங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்லாத காரணங்களை தேடாமல் இருக்க, அவர்கள் சொல்லாத காரணங்களை, அதாவது இது ஏன் செஞ்சாரு, இது எதுக்கு செஞ்சாரு, ஏன் வரல, ஏன் வந்தார், எதற்காக நடந்தார், எதற்காக நடந்து கொள்ளவில்லை என்ற காரணங்களை தேடாமல் வெளிப்படையான செயலை பொறுத்து நடந்து கொண்டு செல்வது மிகவும் கஷ்டமான காரியம். நிறைய பேருக்கு மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். நமக்கு சம்பந்தப்பட்டவனமாக இருக்கலாம், நமக்கு சம்பந்தப்படாத பிரச்சனைகளாக இருக்கலாம்.
நமக்கு வழங்குகின்ற நீதியை நாங்கள் அடுத்தவர்களுக்கு வழங்குவதில்லை. நமக்கு நீதிபதியாக, நமக்கு வாதியாக, பிறருக்கு நீதிபதியாக எங்கட பண்பாடுகள். நமக்கு வாதியாக இருப்போம் எப்பொழுதும், நமக்கு லோயர், நம்முடைய விஷயங்களுக்கு. அடுத்தவர்களுடைய விஷயங்களுக்கு நம்ம எப்பயும் ஜட்ஜ், நீதிபதி. இந்த மாதிரி நடந்து கொள்ளாமல் அடுத்தவர்களுடைய காரணங்கள் கிடைத்தால் அந்த வெளிப்படையாக அதை ஏற்றுக்கொள்வது. ஆனா அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சும்மா பொய் சொல்றாங்க, சும்மா காரணம் சொல்றாங்க, சும்மா விளக்கம் சொல்றாங்க. நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்டும் தான். இதை நம்ம ஏற்றுக்கொள்ள, அது நம்ம தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அனைவருடைய காரணங்களையும் வெளிப்படையான தோற்றத்திலே ஏற்றுக்கொள்ளுது. சொல்லப்படாத காரணங்களை தேடாமல் இருத்தல், சொல்லப்படாத காரணங்களை தேடாமல் இருத்தல் மிக முக்கியமான உயர்ந்த ஒரு பண்பாடு. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய வணக்கசாலி, மிகப்பெரிய இபாதத்தாலி. 5 நேரம் பள்ளிக்கு வந்து ஜனாசாக்களில் கலந்து கொண்டு ஜும்மாவில் கலந்து கொண்டவர். ஆனால் கொஞ்சம் காலமாக ஜனாசாக்களுக்கு வரவில்லை, 5 நேர தொழுகை பள்ளிகளுக்கு வரவில்லை. மாணவர்கள் கேட்கிறார்கள், வீட்டிலேயே தரிசனம் நடத்த ஆரம்பிச்சாரு. ஏன் நீங்க பள்ளிக்கு வருவதில்லை என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இடத்திலே கேட்டார்கள். இமாம் மாலிக் ஒரு வார்த்தை சொன்னார், மனதிலே அடிப்படையாக, காயிதாவாக, விதியாக எழுதி கொள்ளுங்கள். என்ன சொன்னார்னா, லைஸ குல்லு நாஸ் யக்திர் ஐ யதகல்லம பிஉத்ரிஹி, எல்லா மக்களும் தங்கள் காரணத்தை சொல்லுவதற்கு சக்தி பெற்றவர்கள் அல்ல என்று சொன்னார். எல்லா மக்களும் தங்களுக்குள்ள நியாயமான காரணத்தை சொல்லுவதற்கு சக்தி பெற்றவர்கள் அல்ல என்று சொன்னார். அப்படின்னா என்ன? எனக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது, அந்த காரணத்தை எனக்கு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் விதி. நமக்குள்ள எல்லா காரணங்களையும் நம்ம வெளியே சொல்ல முடியுமா? நமக்குள்ள எல்லா காரணங்களையும் நம்ம வெளிப்படுத்த முடியுமா? வெளிப்படுத்தினாலும் முழுமையாக வெளிப்படுத்த முடியுமா? இப்படித்தான் உலகத்திலே நம்மளோடு இருக்கக்கூடிய நமது தாய், நமது தந்தை, தந்தைக்கும் தாய்க்கும் காலாகாலமாக ஒரு பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு ரீசனே என்ன செய்யாது, விளங்காது. எப்படி உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சில ரகசியங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாதோ அதுபோல்தான் அவர்கள், அதுபோல்தான் இப்படித்தான் மக்களோடு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இருப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சில பொழுதுகளிலே அவர் குற்றவாளியாக இருந்து கொண்டிருப்பார், குற்றவாளி பின்னால் இருப்பார். ஆனால் அவருக்கு சில நியாயங்கள் இருக்கும், அந்த நியாயங்களை உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அதை சொன்னால் இவரும் அவரும் சேர்ந்து குற்றவாளியாக கருதப்படுவார் என்பதனால் மௌனமாகவே சில காலங்கள் என்ன செய்யும், கழிந்து கொண்டிருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சில காரணங்கள் சொல்ல, சிலர் நியாயமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட வரலாற்றிலே எந்த நியாயத்துக்காக உமர் கொல்லப்பட்டார் தெரியுமா? அதான் முகைரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் உமர்ட்ட வந்து சொல்றாங்க, முகைரத் இப்னு ஷுபாவுடைய வேலைக்காரர் அபூ லுஅலுஆ வந்து சொல்றாரு, முகீரா என்னோட மோசமா நடந்து கொள்றாரு, தவறா நடந்து கொள்றாரு, எஜமானன் அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க என்ற அமைப்புல சொல்றாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு எஜமானன் உங்களுடைய, நீங்க சிறப்பாக நடந்து கொள்ளுங்க, கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்க என்று சொல்லி அனுப்புறாரு. ஆனா மனசுக்குள்ள நினைச்சு கொண்டாரு, முகீராட்ட என்ன செய்யணும், சொல்லணும், சிறப்பான முறையில நடந்து கொள்ள வேண்டும் என்று. உமர் மிகப்பெரிய தலைவர், எஜமானனுக்கும் வேலை செய்கின்றவனுக்கும் இடையிலே உள்ள பலகீனத்தை பயன்படுத்த மாட்டார். பயன்படுத்த எப்படி சொல்லணும், அப்படி நடந்து கொள்றாரா, அவர்கிட்ட 2 வார்த்தை நான் சொல்றேன்னா இவர் என்ன செஞ்சிருவாரு, கொஞ்சம் மேலுக்கு போயிடுவாரு, எஜமானுடைய அந்தஸ்து என்ன செஞ்சிடும், கீழுக்கு போயிடும். அதனால இவர்கிட்ட சொல்லாம அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சாரு. உமர் இப்படி நடந்து கொண்டாரு என்பதற்காகத்தான் உமர் கொல்லப்பட்டார், என்பதற்காகத்தான் உமர் கொல்லப்பட்டார் என்பது அவர்தான் கொண்டார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சில பொழுதுகள்ல சில நியாயங்களை நம்ம மனசுல இருக்கும். அவர் உங்களுக்கு ஏசிருப்பாரு, இப்படி நடந்து கொள்ளாத, ஆனா மனசுல நினைச்சிருப்பாரு, சிறந்தவன், என்னை திருத்த நினைக்கிறார், என்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, ஆனா நீங்க புரிஞ்சு கொள்ள மாட்டீங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சில விஷயங்களில் அடுத்தவர்களுடைய காரணிகள், அடுத்தவர்களுடைய ரீசன்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரியாமலே போகட்டும், தெரியாமல் இருப்பது சிறந்ததாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒன்றில் காரணங்கள் தெரிந்தால் அதை ஏற்றுக்கொள்ள, அல்லது தெரியாத காரணிகளாக இருந்தால் அதை கேட்காமல் இருத்தல். நபிகளாருடைய மஜ்லிஸிலே வந்த எவரை பார்த்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சுன்னத் தொழுதீர்களா என்று கேட்டதில்லை. அது கடமையாக இருந்தாலே தவிர, அந்த இடத்துல அது கடமையாக இருந்தாலே தவிர நீங்க சுன்னத் தொழுதீர்களா, zikr செய்தீர்களா என்று கேட்ட. ஆனா ஆர்வம் மூட்டி இருக்கிறாங்க, தொழுதீர்களா, தொழுங்க, இவ்வளவு சிறப்பு, ஆர்வம் மூட்டி இருக்கிறார்கள். அதே போல என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு திக்ர்களுக்கு ஆர்வம் மூட்டி இருக்கிறார்கள். ஆனா நீயே சுன்னத் தொழல என்று யார்கிட்ட என்ன செய்ததில்லை, கேட்டதில்லை. காரணம், கடமையை முடித்து விட்டார். அஃப்லஹ இன் ஸதக், அவர் உண்மை உரைத்தால் அவர் வெற்றி பெற்றார் என்று சொல்றார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அட்லீஸ்ட் உறவுகளை பேணுவதற்குள்ள பல பண்பாடுகளில் இந்த 2 பண்பாடுகளை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, அவரவர்களுடைய அந்தஸ்துக்கேற்ப தவறுகளை பொறுத்துக் கொள்ளுங்கள், தகுதியானவர் தான் என்ற அமைப்பிலே நீங்கள் சபர் செய்யுங்கள். இரண்டாவது, அடுத்த மக்களுடைய காரணிகள் எமக்கு தெரிய தேவையில்லை, எமக்கு தெரிய தேவையில்லை. காரணங்கள்ல ஏதாவது அவங்க சொல்லிட்டாங்கடா,
அது நியாயமே இல்லாது விட்டாலும் அவர் சொன்ன காரணத்தை என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளுங்கள். பல நயவஞ்சகர்கள், பல முனாஃபிக்குகள் சொன்ன காரணங்களை ரசூலுல்லாஹ் பொய் என்று தெரிந்தும் ஏற்றுக்கொண்டார்கள். காரணம் அவர் வெளிப்படையாக தான் சொல்றார். வெளிப்படையா என்ன அதைத்தான் சொல்றாரு. பொய் என்று தெரிந்தும் என்ன செய்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் வெளிப்படையான சொன்ன காரணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது பண்பாடுகளில் எல்லாம் மிகச்சிறந்த பண்பாடு. அடுத்தவர்களை திருத்த முயற்சிக்க வேண்டும். அதைவிட சிறப்பு என்ன தெரியுமா? திருந்தாத அல்லது பிழைவிடக்கூடிய அல்லது தவறு விட்டவர்களோடு நாம் என்ன பண்பாடோடு என்ன நடந்து கொள்கிறோம் என்பதுதான் மிக பிரதானமான அம்சம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்து மக்களோடும் சிறந்த உறவு விதிமுறைகளோடு பழகி அதிலே பொறுமை காத்து அவர்களை மன்னித்து அதனூடாக நாளை மறுமையிலே நாம் எதிர்பாராத எண்ணாத எண்ணிலடங்காத நன்மைகளை எமது ஏடுகளிலே காணக்கூடிய மக்களாகவும் எமது பாவங்கள் எமது கடமைகளிலே விட்ட குறைகள் அவைகளால் நிரப்பக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல அக்ரபுக்கும் மின்னி யௌமல் கியாமத்தி அஹாசினுக்கும் அக்லாகா, நாளை மறுமையில் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக உங்களிலே பண்பால் உத்தமர்கள் இருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹி வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.